ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் ஹேர் ஸ்டைல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம அஞ்சு பியூட்டி அகாடமி யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் யாராச்சும் பாக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே வந்து சேர்ந்துரும். இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அட்வான்ஸ் ஹேர் ஸ்டைல் தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாடல் ஷூட் பண்ணும் போதும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ரிசப்ஷன் லுக் போடலாம். இல்ல வந்து ஒரு நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ண போறீங்க, ஒரு அட்வான்ஸ் ஹேர் ஸ்டைல் பிராக்டிஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப எவ்வளவு சிம்பிளா நம்ம பண்ண முடியுமோ அவ்வளவு அழகா உங்களுக்கு நான் சிம்பிளாவே சொல்லி கொடுக்குறேன். நீங்க அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்து நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்ப இந்த வீடியோ இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. எனக்குமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்ப நம்ம ஹேர் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம இந்த அட்வான்ஸ் ஹேர் ஸ்டைலுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாத்தீங்களா அவங்களோட புருவம் மிடில், இங்க இருந்து ஒரு ஷீ செக்ஷன் நம்ம எடுக்க போறோம். இந்த ஷீ செக்ஷன் எடுத்து இங்க வந்து ஃப்ரண்ட் பஃப் வந்து கிரியேட் பண்ண போறோம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, நம்ம கரெக்டா அழகா இந்த ஷீ செக்ஷன் எடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் அழகா இந்த சி வந்து அழகா இருக்கும். இதுதான் வந்து ஃப்ரண்ட் ஷீ செக்ஷன். இந்த ஹேர் வரைக்கும் பேக்கும் பண்ண போறோம். பேக்கும் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பேக்கும் பண்ண போறேன். இந்த மாதிரி ஒரு லேயர் பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு ரொம்ப நான் இங்க இருந்து பேக்கும் பண்ணல, கொஞ்சமா பண்றேன். இங்க வந்து இப்படி டைட்டாவும் பிடிக்கணும், அதே சமயம் நீங்க பேக்கும் பண்ணும் போது ஹேரும் உங்களுக்கு இங்க வரணும். நீங்க வந்து ஹேரா இருந்துச்சுன்னா செட்டிங் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நான் வந்து டம்மியா இருக்கவே நான் அடிக்கல. வந்து நான் இந்த மாதிரி செக்ஷன் பிரிச்சுக்கிறேன். இங்கேயுமே வந்து பேக்கும் பண்ணிக்கிறேன். பேக்கும் பண்ணிட்டு லைட்டா டேப் டு ஸ்ப்ரே அடிச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் நான் ஃபுல் ஹேர் ஸ்டைலுமே இந்த மாதிரி தான் போட போறேன். இங்க வந்து நீங்க பேக்கும் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல வந்து அவ்வளவா தெரியக்கூடாது. இந்த மாதிரி பேக்கும் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்கு மேல என்ன பண்ணணும்னா டைம் ஸ்ப்ரே. இப்போ இந்த ஹேர் வரைக்கும் இப்படி கையில எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லூசா பிடிச்சுக்கோங்க. இப்போ இதுல இருந்து நம்ம ஃபுல்லிங் ஹேர் ஸ்டைல் பண்ண போறோம். இந்த ஃப்ரண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரண்ட் பஃப்ல மட்டும் ஃபுல்லிங் ஹேர் ஸ்டைல் பண்ண போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இங்க வந்து இப்படி பிடிச்சுக்கோங்க.
ஸ்ப்ரே வந்து பண்ணிக்கலாம். பண்ணிட்டு ஹேர் ஸ்டைல ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அழகா இருக்கும். இங்க ஃப்ரண்ட்லயுமே ஃபுல்லா. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம லைட்டா எடுத்து இத மட்டும் தனியா ஸ்ட்ரெயிட்டா இந்த மாதிரி ஹேர் எடுத்து போறோம். அதே மாதிரி அங்க இருந்து இந்த பக்கம் ஹேரும் இந்த சைட்ல இருக்க ஹேரும், இந்த ஹேர் வந்து மேலேயே இப்படி விட்டுருங்க. இங்க இருக்கக்கூடிய ஹேர் வந்து இப்படியே மேல இப்படி வச்சுக்கோங்க லைட்டா. இப்போ இங்க இருக்க ஹேர் அப்படியே முழுசா ஒரு லேயர் ஃபுல்லா அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு லேயர் எடுத்துக்கோங்க. இப்போ இங்க வந்து லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க நல்லா கோம் பண்ணிக்கோங்க. கோம் பண்ணிட்டு நல்லா கோம் பண்ணிட்டோமா? கோம் பண்ணிட்டு நல்லா ஷைன் ஸ்ப்ரே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மறுபடியும் நல்லா கோம் பண்ணணும். ரப்பர் பேண்டோ இல்ல மஞ்சள் பேண்டோ போட்டு லாக் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் என்ன பண்ணோம்னா இப்போ இங்க வந்து நம்ம பபிள்ஸ் ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். பபிள்ஸ் ஹேர் ஸ்டைல் பாத்தீங்கன்னா இப்போ இங்க வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ஹேர் இருக்கு, இங்க வந்து ஹேர் இருக்கு இல்லையா? இப்போ என்ன பண்ண போறேன்னா இங்க இருந்து ஒரு லேயர் எடுக்க போறோம். இங்க இருந்து கொஞ்சம் ஹேர், கீழ இருந்து கொஞ்சமா ஹேர். இந்த ஹேர் வந்து கீழே விட போறோம். இங்க இருந்த ஹேர் வந்து எப்படி மேல எடுக்க போறோம். இந்த ஹேர் வந்து கீழே விட்டுலாம். இப்போ இங்க இருக்கு இல்லையா, இந்த ஹேர் அப்படி மேலே விட்டுலாம். கீழே இருக்க ஹேர் வரைக்கும் லப்பர் பேண்ட் போட்டுடலாம். இருக்கு இல்லையா? இப்போ என்ன பண்ணுங்க, ஷைன் ஸ்ப்ரே அடிச்சுட்டு இந்த பபிள்ஸ் வரைக்கும் இப்படி தூக்கி விடுங்க. இப்படி தூக்கி விடும்போது அழகா இருக்கும். இப்போ இங்க இருக்கக்கூடிய ஹேர் எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் மாதிரி நம்ம போட்டுட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். மறுபடியும் வந்து இந்த மாதிரி ஒரு லேயர் எடுத்துக்கோ. இதே மாதிரிதான் நம்ம ஃபுல்லாவே எடுக்கணும். இந்த ஹேர் கூட இதை அப்படியே லேயர் லேயரா எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம்டா.
இந்த மாதிரி அழகா 1 by 1 இந்த மாதிரி போட்டுட்டே வாங்க. ஸ்ப்ரே பண்ணிட்டு லைட்டா இந்த இடத்துல அப்படியே ஃபுல் பண்ணி விட்டுட்டே வாங்க. பண்ணோம்னா இன்னும் அழகா இருக்கும். இப்போ இங்க இருந்து ஹேர் அப்படியே எடுத்துக்கோங்க. ஒரு ஹேர் மேல போகணும், ஒரு ஹேர் கீழே வரணும். இந்த ஹேர் இப்படி கீழே வரட்டும். இப்போ இந்த கீழே இருக்கு இல்லையா, இந்த ஹேர் கூட மிச்சமா இப்போ நம்ம எடுக்கல, இந்த ஹேர் வந்து இது கூடவே வச்சு ரப்பர் பேண்ட் போட்டுருங்க. ஒரு நிமிஷம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹேர் ஸ்டைல் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த ஹேர் ஸ்டைல் பாத்தீங்கன்னா நீங்க ரிசப்ஷன் லுக்கு போடலாம், இல்ல வந்துட்டு நீங்க மாடல் ஷூட் பண்றீங்க அப்படின்னாலும் அந்த டைம்லயும் போடலாம். ரொம்ப அழகா இருக்கும். நம்ம டம்மில போடுறதை விட இன்னும் நம்ம ஒரிஜினல் ஹேர்ல போடும்போது இன்னும் இதோட ரிசல்ட் வந்து ரொம்ப எலகண்டா இருக்கும், ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்பருக்கு வந்து பபிள்ஸ் ஹேர் ஸ்டைல் மட்டுமே வந்து நம்ம போட்டிருப்போம். இந்த பபிள்ஸ் ஹேர் ஸ்டைல் வச்சு இந்த லைட்டா ஸ்ப்ரெட்டிங் வச்சு அதுலயே வந்து ஃபுல்லிங் வச்சு ஹேர் ஸ்டைல் போடுறது இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேற ஏதாச்சும் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்ச வீடியோஸை நான் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம அஞ்சு பியூட்டி அகாடமி யூடியூப் சேனலை லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ சோ மச்.